ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு சூப்பரான ரெசிபி. பட் வந்துட்டு அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு. அதனால தான் நான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்துட்டு போட கிடையாது. ஸோ நான் வந்துட்டு படிப்படியாக என்னென்ற சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு சூப்பரான ஒரு தக்காளி சாதம், அதுவும் நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரியே தம் வச்சு எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் குக்கர்லேயே. இது வந்துட்டு ஒரு 2 ஆளுக்கு வந்துட்டு ஈஸியாக சாப்பிட மாதிரி கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது பவுலில் தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ எந்த பவுலில் கவுண்ட் பண்ணீங்களோ அந்த பவுலில் தான் நம்ம வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸே அதுதான். பட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போதுன்றதை நான் வந்துட்டு சமைக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது வந்துட்டு கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு, பார்த்தீங்கன்னா தெரியும். நிறையா ப்ராடக்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன செய்யறதை பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்க ரைஸை வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துப்போம். ஸோ எப்போவுமே ரைஸை வந்துட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரைஸை ஒழுங்காக வாஷ் பண்ணிங்கன்னா குக் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர், அந்த ரைஸை வடிக்கும்போது நமக்கு ஒரு கெட்ட மனம் வரல. அது எங்கேருந்து வருதுன்னா இந்த மாதிரி ரைஸை நீங்கள் ஒழுங்காக வாஷ் பண்ணாதனால தான் வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஸோ ரைஸ் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் நார்மல் பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவே நல்லா தான் இருக்கும். சீரக சம்பாவும் இதுக்கு யூஸ் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட எந்த ரைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. பட் தண்ணி ஊற்றுற அளவுன்றது தான் மாறும். ஸோ நான் அதை வந்துட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம், நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி இதை ஊற வச்சுக்கோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை ஆன் பண்ணி விட்டுப்போம். ஒன்ஸ் இந்த குக்கரை வந்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 50 ml கிட்ட ஆயில் விட்டுப்போம். ஸோ 50 ml ஆயில்ன்றது கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம், 50 ml ஆயில் விட்டுட்டு ஒன்ஸ் இது வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கீ இருந்தால் கீயும் கூட யூஸ் பண்ணலாம், நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும். கீ கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 துண்டு பட்டை, ஒரே ஒரு சின்னதாக அன்னாசி பூ, 3 பீஸு லவங்கம், அதேமாரி 3 சின்ன பீஸு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அதேமாரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இதுதான் மொத்த ஸ்பைசஸ்ஸே. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸை நம்ம இந்த ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஒன்ஸ் இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு ரோஸ்ட் ஆகட்டும், வெடிக்கட்டும், நம்ம ஸ்பைசஸும் வெடிக்கும். ஸோ ஸ்பைசஸ் சின்ன துண்டாக ஒரு மராத்தி மொக்கு இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக யூஸ் பண்ணினா போதும். ஏன்னா நம்ம 300 கிராம் ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இது வந்துட்டு வெடிக்கட்டும். திரும்பவும் நான் ஸ்பைசஸ் சொல்கிறேன். என்னென்னா ஒரே ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ, அதில் கொஞ்சமாக ஒரு லீஃபில் கல்பாசி சின்னதாக 2 லீஃபு, ப்ளஸ் ஒரு 1/4 துண்டு அளவுக்கு பட்டை, 3 பீஸு கிராம்பு, 3 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ இதை மெஷர்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும், ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வந்துட்டு நமக்கு வெடிச்சிட்டு, ஸோ என்ன பண்ண போகிற அடுத்ததுன்னா ஒரு 100 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துப்போம். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 ஆனியன் போட்டிங்கனாலே போதும். ஏன்னா பெரிய வெங்காயம் வந்துட்டு ஸ்வீட்னஸ் தரும், அதுக்காக தான் நான் 1/2 ஆனியன் போதுன்றது. ஸோ இது சின்ன வெங்காயம்னால தான் ஒரு 100 கிராம் கிட்ட ஆட் பண்ண வச்சேன். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணினா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்துடும், டேஸ்ட் வந்துட்டு டோட்டலாக மாறி போயிடும். அதேமாரி இது பேச்சுலர்ஸ்க்கு, அந்த 2 பேர் இருக்க கப்புள்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். 2 பேர் ஃபுல்லாக வயிறு நம்ம சாப்பிட முடியும், அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, பிரியாணி குஸ்கா மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதேமாரி இது குக்கரில் பண்ணதுனால உங்களுக்கு டைம், அந்த தம், அதெல்லாம் பற்றி கவலையே பட தேவையில்ல, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், குயிக்காக குக் ஆகிடும். ஸோ அதை பற்றி கவலையே பட வேணாம். அதேமாரி கீழே எதுவுமே எங்கேயுமே பிடிக்காது. ஸோ நான் சொல்கிற அளவு தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றினீங்கனாலே போதும். கொஞ்சம் கூட மாற்றி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நான் நிர்வாகம் அதற்கு பொறுப்பல்ல. ஏன்னா நான் மெஷர்மெண்ட் வந்துட்டு எப்போவுமே கரெக்டாக தான் சொல்லுவேன், அதுக்காக தான் சொல்கிறது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் 1/2 கட் பண்ணி போடுங்க. ஏன்னா அதுவே போதும். நம்ம இதில் அதை லைட்டாக மிளகாய் தூளும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு ஸ்பைசி வந்துட்டு கன்வெர்ட் ஆகிரும். உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணாம்னு நினச்சிங்கன்னா க்ரீன் சில்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மிளகாய் தூளில் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா சாத்தி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஒன்ஸு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். ஸோ அதுக்காக இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அப்படியே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விடுவோம். ஏன்னா அதோட ரா ஃப்ளேவர் ஃபுல்லாக போகணும். அதே தெரியும், அந்த ஆனியனோட கலர் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லும் போது ஒயிட்டாக இருந்தது, இப்போ ஏன் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுன்றது. ஸோ நீங்கள் அந்த செக்ஷருக்கு நான் சொல்கிற டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக அந்த கரிஞ்சு போகிறதோ வேறு எதுவுமே இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு, ஸோ இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் என்ன பண்ணுறோம், இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இதெல்லாம் ஒன்ஸு நல்லா குக் ஆகட்டும். ஸோ ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுவும் தனி மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக அந்த ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா ஆயிலே மிக்ஸ் பண்ணால் நமக்கு நல்ல கலர் வரும். ஸோ அதை அப்படியே லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு 150 கிராம் கிட்ட தக்காளி யூஸ் பண்ணுறேன். ஸோ தக்காளி சாதனதுனால தான் நம்ம தக்காளி வந்துட்டு கொஞ்சம் கூட போகிறோம். இதுவே பிரியாணி ரைஸாக இருந்தால் கம்மியாக தான் யூஸ் பண்ண வேண்டிய நெசசரி இருக்கும். ஸோ 150லேருந்து ஒரு 100 கிராம் கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ தக்காளி வந்துட்டு நல்லா குக் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் இப்போதைக்கு. ஏன்னா தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம இன்னும் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு சால்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கிராம்ஸ் கிட்டே இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் சால்ட்டு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி நல்லா இது ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா குழஞ்சிட்டு. ஸோ இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கேர்டு அப்படியே ஆட் பண்ணிப்போம் இது கூடயே. ஸோ கேர்டு ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அதை கொதிக்க விடுவோம். அப்படியே மசாலாலாம் கொஞ்சம் அப்படியே குக் ஆகட்டும். அப்படியே இதை ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே லைட்டாக இதை கொதிக்க விடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாத்தி ஆகி லைக் கரைஞ்சிட்டு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணுன்றது தான். இப்போ வந்துட்டு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா 1க்கு 1.5 ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்துக்கு 1.5 பாத்திரம் தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாரி ஜீரக சம்பாவாக இருந்தால் 1க்கு 2. இப்போ வந்துட்டு பொன்னி ரைஸ்ன்றதுனால நான் வந்துட்டு 1க்கு 2 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ரேஷியோ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்த ரைஸ் வந்துட்டு 1.5 பவுல் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் எத்தனை தண்ணி ஊற்றணும், 3 பவுல் தண்ணி ஊற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ சேம் எப்படி ரைஸ் வைக்கிறதுக்கு வைக்கணுமோ அதே குவான்டிட்டி, கொஞ்சம் கூட மாற்ற தேவையில்ல, அதே அளவு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலா வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அப்போ சால்ட்டு செக் பண்ணுவோம் அண்ட் புளிப்பு மட்டும் செக் பண்ணிப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இது கொதிக்கட்டும் நல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலா தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிப்போம். ஸோ உப்பு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே டைமில் காரமும் உங்களுக்கு இதே டைமில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ காரமும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட இப்போ ரைஸை போட்டுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்துட்டு செக் பண்ணிடுச்சு, நமக்கு வந்துட்டு உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம்.
எப்போவும் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது, குழஞ்சி போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணீங்க, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரோட மூடியை போட்டு கரெக்டாக 2 விசில் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி குக்கரை வந்துட்டு நல்லா அழுத்தி மூடிட்டு மேலே எப்பவும் போல் விசிலை போட்டு விட்டுருவோம். ஸோ விசிலை போட்டு விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் ரைஸ் வடிக்கிற மாதிரியே எந்தளவு 1 விசில்னால் சரி 1 விசில், 2 விசில்னால் சரி 2 விசில், அதேமாதிரி நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசிலை மட்டும் கரெக்டாக விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி பார்த்து போய். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்துட்டு ஃபஸ்ட் விசில் அடிச்சிருச்சு. ஸோ இன்னும் 1 விசில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ஆஃப் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு அதை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. அதோட ஏர் வந்துட்டு ஃபுல்லாக அதுவாக தானாக போகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துச்சு. ஸோ இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஆவி தானாக போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குக்கரோட ஏர் வந்துட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பு ஓப்பன் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு எப்படின்னு பார்த்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸும் கரெக்டாக குக்காக இருக்கும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கீழே ஒட்டவே இல்லை, பேலன்ஸ் தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியும் கீழே கொஞ்சம் கூட ரைஸ் வந்துட்டு இதாகலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரைஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்படியே இந்த மாதிரி அப்படியே கிளறி விட்டால் சூப்பரான தக்காளி சாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கலரு ஒன்று அப்படியே உதிரியாக லைக் பிரியாணி செய்கிற மாதிரியே நமக்கு வந்துடும். அவ்வளோதான். இனி வந்துட்டு இது கூட நீங்கள் ரைத்தா வச்சும் சாப்பிட்லாம். அதேமாதிரி பிரியாணிக்கு எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் வச்சு சாப்பிட்றீங்களோ எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்லாம். வெறும் ரைஸே சூப்பராக இருக்கும். ஏன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி சாதம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தக்காளி சாதம் சொல்லலாம், குஸ்கான்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு ரைஸும் தனித்தனியாக மணியாக உதிரியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி தான் வரும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.